அனைவருக்கும் வணக்கம். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட தேக்கு விற்பான். ஒருவருக்கு ஆர்வத்தை தூண்டி படி நீ சிவில் நீதிபதி ஆகிவிடுவாய் என்று அப்படியே ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் என்ன பண்ணுவான், அவன் கண்டிப்பாக சிவில் நீதிபதி ஆகிவிடும். அதுதான் சொல்கிறார் வாலி அவர்கள். அதனால் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் சொன்னவர் கவிஞர் வாலி என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 எதை பார்க்குறோம், சாப்டர் 6 பார்த்து கொண்டு வருகிறோம். ப்ராசஸஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், அதாவது ஒருவரின் நீதிமன்றத்தில் கட்டாயமாக முன்னிலையாக வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன நடைமுறைகள் என்பதை பற்றி நாம் பார்த்து வந்துக்கிறோம். அதில் ABCD வரைக்கும் இருக்குது. ஏபி முடிச்சிடும் நம்ம, சம்மன்ஸு அண்டு வாரண்ட்டு. இப்போ என்ன சிக்கு வந்துருக்கோம், அது ப்ரக்ளமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்டு, ஒருவரை பிரகடனப்படுத்துதல், அந்த குற்றவாளியாக அறிவிக்கிறது. பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வருது பற்றுகை செய்தலை பற்றி சொல்வது. எந்த பிரிவில் எந்த பிரிவு வரை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா 84 to 89. இதில் ஆல்ரெடி நம்ம 84 பார்த்துட்டோம். என்னது ப்ரக்ளைம்டு அப்பண்டர் எவ்வாறு அறிவித்தல் என்பதை பார்த்துட்டோம். இப்போது 85ல் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட நபரினுடைய அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் செய்தல், பற்றுகை செய்தல் எவ்வாறு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் சப்செக்ஷன் 1 to 6 இருக்குது. 1 முதல் 6 வரை உட்பிரிவுகள் உள்ளது. முதல்ல சப்செக்ஷன் 1யும் இதில் ப்ரொவைடர் இருக்குது, அதை பார்த்துருவோம். த கோர்ட் இஷ்யூவிங் ப்ரக்ளமேஷன் அண்டர் செக்ஷன் 84 மே for reasons to be recorded in writing at any time after the issue of the proclamation order the attachment of any property, movable or immovable or both, belonging to the proclaimed person. வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எவர் இன் அவர் மைண்டு. சரி, இப்போது இவன் வந்து ஒரு அக்யூஸாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறது, எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்றான், கைது பண்ணவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சியில் இருக்கின்றவாறு 84 செக்ஷன் படி இவனை பிரகடனராக, அதாவது பிரகடனப்படுத்த குற்றவாளியை அறிவிக்கிறோம் என்று சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க. அப்போ அறிவித்த பிறகு தான் அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு அட்டாச்மெண்ட். இப்போ இவனுக்கு சொந்தமானது இந்த வீடு இருக்குது, இது வந்து இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து வீடு இருக்குது. அதே போல் அசையம் சொத்து காரு, இந்த டிராக்டரு, கேஷு இதெல்லாம் இருக்குது. இது மூவபுள், மூவபுள் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குதுல்ல. இதையும் என்ன பண்ணுறாங்க, அசையம் சொத்து அசையா சொத்து அல்லது இரண்டையுமே அது என்ன பண்ணும், நீதிமன்றமானது அந்த காரணங்களை எழுத்து மூலமாக பதிவு செய்து கொண்ட பிறகு பற்றுகை செய்வதற்காக உத்தரவிடலாம். ஆனால் இந்த மூவபுள் சொத்து யாருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், அதான் கேள்வி. என்றால் இந்த ப்ரக்ளைம்டு பர்சனுக்கு உரிமை உடையதாக இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறது சப்செக்ஷன் 1. இப்போது ப்ரொவைடடு, இதுக்கு எதுக்கு நான் விதம் இங்கே ப்ரொவைடடில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ப்ரக்ளமேஷன் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை அஃபிடேவிட் ஆர் அதர்வைஸ் தட் த பர்சன் இன் ரிலேஷன் டு whom the proclamation is to be issued, இப்போ A is about to dispose of the whole or any part of his property, or இங்கே B பாருங்க, Bல is about to remove, இந்த 2 வேர்டு தான் அப்படி ரிமூவ், அகற்றுதல், அப்புறப்படுத்துதல். டிஸ்போஸ்னா அது என்ன பண்ண, விட்டு விடுதல், அங்கே அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதை டிஸ்போஸ் பண்ணால் விட்டு விடுதா இங்கே மீனிங் வச்சுக்கலாம். த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் இஸ் ப்ராப்பர்ட்டி, இதை முழுவதுமாகவோ அல்லது அதனுடைய பகுதியாகவோ, அந்த ஃப்ரம் த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட், அந்த அதிகார வரம்பு எல்லாம் அந்த பக்கத்தில் நான் சொல்ல, அந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள் இருக்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டியோ சொல்கிறார்கள். இட் மே ஆர்டர் த அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சைமல்டேனியஸ்லி வித் த இஷ்யூ ஆஃப் த ப்ரக்ளமேஷன்ஸ். இங்கே ப்ரொக்ளமேஷன் வந்து அறிவித்த பிறகு அதன் பிறகு என்ன பண்ணுறோம், இந்த சொத்துக்களை மூவல் ப்ராப்பர்ட்டியோ அல்லது இரண்டையுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொவைட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த ப்ரொக்ளமேஷன் அறிவிக்கின்ற போதே நீதிமன்றத்தை ஒரு அஃபிடேவிட் பிரமாண பத்திரத்தின் மூலமாகவோ மற்றவற்றின் மூலமாகவோ ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்னவெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிறது என்று சொன்னால், இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியை
இந்த ப்ரொக்ளைம் பண்ணுகின்ற போதே ஒரு உத்தரவை பிறப்பித்து அட்டாச் செய்யவில்லை என்றால் என்ன பண்ணுவான், இதை என்ன பண்ணுவான், வித்துட்டு எங்கன்னா போயிடுவான். அடுத்தது அது என்ன பண்ணுவான், இந்த இதையே மொத்தமாக வைக்கிறானோ இல்லை பார்ட்டாக வைக்கிறானோ. அதே போல் இந்த ஒரு சப்போஸ் அப்புறப்படுத்துறது, இதுலேயே மொபைலில் அப்புறப்படுத்தல என்றால் என்ன, டிஸ்போசனை வித்துடுறான் எங்கன்னா போயிடுறான். அப்புறப்படுத்த என்ன பண்ணுறான், இந்த வீட்டையே என்ன பண்ணுறான், அவனுக்கு பயன்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் என்ன இருக்குதுன்னு வச்சு இதுதான் அட்டாச் பண்ணுறாங்க, இதெல்லாம் அட்டாச் இல்லை மண்டில் வரல, சர்வே நம்பர் இது இல்லை, இந்த சர்வே மட்டும் அட்டாச் பண்ணுறது என்ன பண்ணுவான், அது அப்படியே என்ன பண்ணுறான், யாருன்னா வித்துட்டு போயிடுவான். வித்துட்டு போய் அட்டாச் பண்ண முடியாமல் பார்த்தா சேல்டு சார் என் பேரில் பாருங்கள், இப்போ என் பேருக்கு இது எப்படி அட்டாச் பண்ண முடியும்னுவான். ஸோ எந்த வகையிலாவது அது என்ன பண்ணுவான், அப்புறப்படுத்தி விடுதல். அதே மாதிரி இது என்ன பண்ணுவான், கார் இருக்குது சார், கார் அட்டாச் பண்ணி சொல்லிட்டாங்க, அவன் தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், நம்ம 84 நம்மள ப்ரொக்ளைம் பண்ணுறோம் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து 85 படிக்கிறான், இந்த நான் குற்றவாளி படிப்பாட்டானே, அடுத்து என்னாகுது, அட்டாச் பண்ணிருக்குது. நம்ம இந்த கார் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் எடுத்து போட்டாங்க, என்ன பண்ணுறான், இதை மறைத்து வைத்து விடுறான். அதை அப்புறப்படுத்தி யாரும் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துறான், இல்லை யாருக்கா கொடுத்து அமைச்சிடறான், நீ போய் ஓட்டுறான் இங்கே வேணாம் அப்படின்னு. அவ்வாறு ரெண்டே வேர்டு தான், டிஸ்போஸ் ஆப். அது அங்கேருந்து என்ன பண்ண, வித்துடுறீ யாருன்னா பண்ணிடுற, மொத்த அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாகவோ அல்லது பகுதியாகவோ, இல்லை என்ன பண்ணுற அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறேன் முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ. எங்கே அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்க வேண்டும் என்றால், இப்போ இதுதான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் அல்லது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இல்லை கோர்ட் ஆஃப் செஷன் திருவள்ளூர் என்றால் இதனுடைய அதிகார வரம்புக்குள் இருக்கின்ற வேறு. ஏன்னா இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் அதிகார வரம்புக்குள் தான் நீதிமன்றம் உத்தரவிட முடியும், பக்கத்தை ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணுறோம். அப்போது இதை தான் சொல்கிறது. அப்போது சைமல்டேனியஸ் அங்கே இங்கே ஆஃப்டர் ப்ரொக்ளமேஷன் தான் சப்செக்ஷன் 1க்கும் பிரைவேட்டிற்கும் உள்ள வித்தியாசம். இப்போது சப்செக்ஷன் 2 என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். Such order shall authorize the attachment of any property belonging to such person, that means proclaimed offender, within the district in which it was made, and it shall authorize the attachment of any property belonging to such person without such district when endorsed by the district magistrate, within whose district such property is situated. இது ரெண்டு பார்ட்டாக பிரித்து, அதாவது அந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்தால் எவ்வாறு உத்தரவு, எந்த உத்தரவு அதன்படி அட்டாச் பண்ணலாம், அது வெளி மாவட்டத்தில் இருந்தால் அந்த சொத்தானது எந்த உத்தரவின்படி எந்த அதிகாரம் அளிக்கப்பட்டதின்படி இந்த சொத்தை கைப்பற்றலாம். இதான் ரெண்டு விஷயம் மட்டும் முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ படவிலக்கத்தோடு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், செக்ஷன் 1 அந்த ப்ரைவேட்டில் பார்த்த மாதிரி அந்த வித்தின் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இப்போ இந்த வீடும் அல்லது இந்த மூவல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுல்ல, இம்மூவல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குதுல்ல, இது எல்லாமே இவன் இருக்கின்ற அல்லது உத்தரவு பிறப்பிக்கின்ற அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற போது அந்த உத்தரவு போட்டாங்கல்ல, ப்ரொக்ளைம்ட் பண்ணுறக்கிட்ட அட்டாச் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுவே போதுமானதாக அந்த உத்தரவை வச்சு கைப்பற்றிடலாம், அட்டாச் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த வீடோ அல்லது இந்த காரு டிராக்டர் இந்த கேஷெல்லாம் இருக்குதுல்ல, இது எல்லாம் இந்த உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை, இவனுக்கு சொந்தமாக, ஆனால் வேலூர் மாவட்டத்தில் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது என்று சொன்னால் அதை எவ்வாறு இந்த ப்ரொக்ளைம் அப்பண்டரிடமிருந்து அட்டாச் செய்வது என்று சொன்னால், இவனுக்கு சொந்தமான அந்த ப்ராப்பர்ட்டி வேலூரில் இருக்குது இல்லை, அப்போ வேலூர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேலூரினுடைய, இப்போ இவர் தான் அந்த வேலூரினுடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் யார், மாவட்ட ஆட்சியர், கலெக்டர். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உத்தரவில் என்டாஸ் செய்கிறார், மேலொப்பம் செய்து என்ன பண்ண ஆத்தரை செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஆத்தரை செய்ததே என்ன பண்ணும், அதை வைத்து அந்த வேலூர் இருக்கிற இந்த வீடு தான் அங்கே தான் இருக்குது, இந்த காரெல்லாம் அங்கே இருக்குது என்று சொன்னால் அவ்வாறாக அதை பற்றுகை செய்வதற்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதாக அதை எடுத்துக்கொண்டு அட்டாச் செய்யலாம் என்று சொல்கிறது. இதுதான் சப்செக்ஷன் 2 சொல்கிறது இல்லை. இப்போ சப்செக்ஷன் 3 வாங்க. இஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர்டர் டு அட்டாச் இஸ் டெட், கடனோ ஆர் அதர் மூவல் ப்ராப்பர்ட்டி அல்லது மற்ற அசையும் சொத்தாக இருக்கின்ற போதோ, the attachment under this section இந்த பிரிவின்படி shall be made A by Caesar or B by the appointment of receiver or C by an order in writing prohibiting the delivery of such property to the proclaimed person or to anyone on his behalf. D by all. இது எல்லாமே இந்த மூன்றுமே
ஆர் எனி டூ இதில் ஏதாவது ரெண்டு சச் மெத்தட்ஸ் ஆஸ் த கோர் திங்ஸ் ஃபிட். இப்போ வெரி சிம்பிளாக சொல்லிடலாம் பாருங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, இப்போ இவனுடைய புறக்கலம் பண்ணிருக்கார்ல, இவன்கிட்ட அட்டாச் பண்ண வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டியானது எதுவாக இருக்கிறதுனா டெட்டுனா கடனாகவோ அல்லது வேறு ஏதாவது, அதாவது இந்த மாதிரி காரு ட்ராக் இது மாதிரி அசையும் சொத்தாகவோ மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கின்ற போது எது அப்படி என்றால் இந்த பிரிவின்படி எது இந்த 85 BNSS படி எவ்வாறு அதை அட்டாச் செய்தல் பற்றுகை செய்தல் என்று சொன்னால் முதல்ல என்ன பண்ணோம், இதெல்லாம் பண்ண கைப்பற்றுதல் மூலமாக கொடுப்பாங்க உங்கள்கிட்ட சொத்தலாம் அப்படின்னு கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி கடனை கைப்பற்றுறாங்க ஒன்றாச்சா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இவர் தான் ரிசீவர், இவர் பெறுநர் சொல்லுவாங்க. இப்போ சிபிசிலாம் சிவில்லாம் சொல்லணும் கேஸ் நடக்கும்போது சொல்லுவாங்க ரிசீவரை ஒன்று அப்பாயின் பண்ணுங்க அப்படின்னா இந்த ரிசீவரை வந்து நியமனம் பண்ணுறாங்க. நியமனம் பண்ணி இதையெல்லாம் அட்டாச் பண்ண வேண்டியது சொல்லி இதெல்லாம் ரிசீவ் பண்ணுங்க என்று இதன் மூலமாக ரிசீவ் பண்ணலாம். அல்லது இப்போ இந்த பிரகலமா பண்ணிருக்கல இவனுக்கு நிறைய பேர் கடன் தர வேண்டியிருக்குது. அதே போன்று கடன் மட்டும் இல்லை சச் ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை தர வேண்டியது இருக்குது. அப்படி என்று சொன்னால் இந்த நீதிமன்றமானது என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இப்போ நான் வந்து பிரகலமா பண்ணி கடன் தரணும்னா எனக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் நீதிமன்றம், நீங்கள் கஜேந்திர சார் அவர்களே நீங்கள் இந்த இவன் வந்து பிரகலமா பண்ணுறாங்க அறிவிச்சிட்டாங்க, அதனால நீங்க கொடுக்க வேண்டிய கடனை அவனுக்கு கொடுக்காதீர்கள் என்று அந்தவனுக்கு அந்த கடன் கொடுப்பதை என்னை தடுக்கின்ற வகையிலே எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவினை எனக்கு போடுவார்கள் நீதிமன்றம். அல்லது அந்த கடன் அல்லாது ஒரு மூவல் ப்ராப்பர்ட்டியாக வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியாக இருக்கின்ற போது ஐயா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கு இவன் புறக்கலம் பண்றாங்க ஒப்படைச்சிட்டாங்க அவனுக்கு நீங்க கொடுக்காதீங்க என்று என்ன பண்ண உத்தரவு போட்டு தடை செய்வார்கள். சரி சார் இவனுக்கு கொடுக்கலனாங்க இவன் சார்பாக இருக்கின்ற வேறொரு இருக்கிறாங்க அவன் கேட்கறான் அப்படின்னு அந்த கடனையோ அல்லது வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியோ அந்த மூவல் ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்கலாமா என்றால் அதற்கு இந்த இரண்டுக்குமே சேர்த்து நீதிமன்றமானதை தடுக்கின்ற ஒரு உத்தரவினை பிறப்பிக்கலாம். சரி, இந்த 3 சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்றாங்க, இப்போ நீதிமன்றத்திற்கு இது அதாவது தக்கதென்று நினைக்கின்ற இது பொருத்தம் என்று நினைக்கின்ற முதல்ல 3 சொல்றாங்களே, இந்த 3ஐயுமே எல்லாத்தையுமே பண்ணலாம். ஏமா நீ சீசர் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ரிசீவர் பண்ணுங்க, இல்லை ப்ரோஹிபிட்டிங் ஆர்டர் போடுங்க, இது 3மே செய்யலாம். இல்லை நீதிமன்றம் நினைக்குது இல்லை 3 எதுக்குங்க 2 போதும், அந்த சீசர் போதும் அப்பாயின்மெண்ட் ரிசீவர் போதும் என்று நினைத்தால் அவ்வாறு அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த டெட்டையோ அல்லது எனி அதர் ப்ராப்பர்ட்டி இல்லை அதர் மூவல் ப்ராப்பர்ட்டியோ அட்டாச் பண்ணலாம் என்று சொல்வதுதான் சப்ஷன் 3. இப்பொழுது உட்பிரிவு 4 என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். If the property ordered to be attached is immovable, அதாவது அசையா சொத்தாக இருக்கின்ற போது the attachment under this section இந்த பிரிவின் பொறுத்து தான் shall in the case of land paying revenue நிலவரி செலுத்துவதாக இருக்கின்ற போது to the state government be made through the collector of the district in which the land is situated and இதான் முக்கியம். ஆபரேட் என்னன்னா இன் ஆல் அதர் கேசஸ் அதை தவிர மற்ற எல்லா வழக்கிலும் ஏ பை டேக்கிங் பொசிஷன் ஆர் பில பை த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர் சில பை அன் ஆர்டர் இன் ரைட்டிங் ப்ரோஹிபிட்டிங் த பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் ஆன் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு த ப்ரொக்ளைம்டு பர்சன் இதான் ஆபரேட்டிவ் வேர்டு ஆர் டு எனி ஒன் ஆன் ஹிஸ் பிஹாஃப் முடிஞ்சிச்சா. கடைசியாக டீல பை ஆல் ஏபிசி ஆர் எனி டூ ஆஃப் சச் மெத்தட்ஸ் ஆஸ் த கோர்ட் திங்ஸ் ஃபிட் ஏபி ஆர் பிசி ஆர் ஏசி. இப்போ வழக்கம் போல நாம ஒரு பட விளக்கத்தோட பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும், ஃபார் எவர் இன் அவர் மைண்டு நினைவில் இருக்கும். சரி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4 சொன்னதுன்னா அட்டாச்மெண்ட் வந்து எதை பொறுத்து என்று சொன்னால் அசையா சொத்துகள். உதாரணத்துக்கு இந்த லேண்ட் இருக்கு, லேண்டு மாதிரியோ வீடு மாதிரியோ இது போல அசையா சொத்தாக இருக்கின்ற போது எவ்வாறு அட்டாச் செய்ய வேண்டும் என்று பற்றி சொல்கிறது. சரி, இந்த பிரிவின்படி அந்த சொத்தானது யாருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், இந்த ப்ரொக்ளைம் பண்றதுக்கு தேடப்படும் குற்றவாளிக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். இப்போ எஸ்பெஷலி என்ன சொல்றாங்க முதல்ல சொன்னா
இப்போ இந்த லேண்ட் இருக்குது, இந்த லேண்டை பொறுத்து அது இவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இந்த லேண்டுக்கான அந்த நிலவரியை யாருக்கு செலுத்துறான்? மாநில அரசாங்கத்துக்கு செலுத்தி வருகிறான் என்று சொன்னால், இந்த லேண்டை, இந்த நிலத்தை எவ்வாறு அட்டாச் செய்தல் என்று சொன்னால், இப்போ இந்த லேண்ட் எங்கே இருக்கு? இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ திருவள்ளூர்லேயே இருக்குது என்றால், இந்த டிஸ்ட்ரிக்டினுடைய மேஜிஸ்ட்ரேட் யாரு? அதாவது மாவட்ட ஆட்சியர் யாரு? அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார்ல, இப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இருக்கார்ல, இவருடைய மூலமாக இந்த நிலத்தினை பற்றுகை செய்யலாம் என்று சொல்கிறது. அட்டாச் பண்ணலாம் செய்கிறது. சரி, இப்போ அடுத்து பாருங்க. ஆண்டு இவ்வாறு இந்த நிலம் அல்லாத இந்த நிலவரி செலுத்துவது மாநிலத்தை இல்லாம மற்றவை என்றால் எல்லாமே எவ்வாறு இந்த செக்ஷன் படி, செக்ஷன் 4 படி பற்றுகை செய்யலாம் என்று சொன்னால், ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? அதாவது இதையே என்ன பண்றாங்க? இந்த வீடு சொன்னால் அசையா சொத்து வீடாக இருக்கிறது, இந்த பிரகலம் பண்ணிருக்கு, இதுதான் அட்டாச் பண்ண வேண்டும் என்றால், இது எவ்வாறு அட்டாச் செய்தல் என்று சொன்னால், சுவாதீனம். என்ன பண்றாங்க? இவன் எல்லாத்தோட சுவாதீனம் எடுத்துறாங்க. அவன் சுவாதீனத்தோட எல்லாரும் அனுப்பிட்டு அதனுடைய பொசிஷனை எடுத்துவதன் மூலமாக. சரி, இன்னொன்று பண்றாங்க, இந்த வீடு இருக்குது, அசையா சொத்து வேற இருக்கு, ஒரு அப்பாயின்ட் பண்றாங்க. யாரை? ஒரு ரிசீவரை, பேணுனர் அல்லது பெறுநரை என்ன பண்றாங்க? அப்பாயின்ட் செய்து, நியமனம் செய்து, அவர் மூலமாக அந்த சொத்தினை, அசையா சொத்தினை கைப்பற்றுதல். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வீடு இருக்குது, ஒரு குவார்டர்ஸ் பெருசா என்ன பண்ண, அந்த ப்ரொக்ளைம் பண்றது நிறைய கொள்ளை அடிச்சு என்ன பண்ணிக்கிறான்? பெரிய குவார்டர்ஸ் கட்டி வச்சிருக்கிறான், நிறைய வாடகை வருது. அதுல இல்ல அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சிருக்கான், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட். யாருன்னு பார்த்தா இவன் தான்ப்பா XY இதுப்பா, இவன் பெரிய அப்பார்ட்மெண்ட் பயங்கர கொள்ளை அடிச்சு கட்டிட்டாப்பா, அவன் தான் இப்போ தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சிட்டு இருக்காங்கப்பா. அப்போ நிறைய வாடகை வருது. ஆனா இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி குவார்டர்ஸையோ, அந்த நிறைய வீடு கட்டிடல, அபார்ட்மெண்ட்ஸ் இல்லை, இதையும் இவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வருகின்ற போது, அல்லது இவன் சார்பாக இவங்க இல்லை, இவன் எல்லாம் வாங்கி வச்சுதான், ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, இவன் பேர்ல இல்லை, அவங்க ஒய்ஃப் பேர்ல இருக்குது, அவங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை வருகின்ற போது, இல்லை அப்பா அம்மா மேல இருக்குது, இல்லை இவன் ஃப்ரெண்டு மேல, அவ்வாறு இவனிடம் ஒப்படைக்குவதாகவோ, அல்லது இவன் சார்பாக இருக்கின்ற அந்த நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் ஒப்படைக்கின்ற இருக்கின்ற போது, நீதிமன்றம் எதை தடை செய்வதற்காக ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் என்று சொன்னால், இப்போ வாடகை வரல, ஏன்னா குவார்டர்ஸ் கட்டி விட்டுக்கிறோம், நிறைய வாடகை வருது. அதே மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் குடியிருக்காங்க, வாடகை வருதுல, அந்த வாடகையை இவருக்கு தரக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவினை பிறப்பித்து நீதிமன்றமானது அந்த உத்தரவினை பிறப்பிக்கலாம். முடிஞ்சிச்சா? சரி, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? சார், இந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, இந்த அசையாத நிலமோ, இந்த வீடோ, இதெல்லாம் இருக்குது இல்லை, இந்த சொன்னல, இதையெல்லாம் எவ்வாறு இப்ப நீதிமன்றம் பொருத்தமென கருதினால், இப்ப 3 ஏபிசின்னு சொல்லிட்டோம், நீதிமன்றமானது அதை பற்றுகை செய்வது இவைகள் தான் பொருத்தமானது என்று நினைக்கின்ற போது என்ன பண்ணலாம்? அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை பொசிஷன் எடுக்கிறது மூலமாகவோ, அல்லது வந்து ரிசீவர் அப்பாயின்மெண்ட் மூலம் செய்யலாம், அல்லது பொசிஷன் எடுத்துட்டு அந்த ரெண்ட் பிறப்பிக்கிறதுல அந்த உத்தரவை பிறப்பிக்கலாம், அல்லது இந்த ரிசீவர் அப்பாயின்மெண்ட் ஏதாவது இந்த இரண்டு எல்லாத்தையுமே பண்ணலாம். ஏபிசியும் அல்லது ஏபி மட்டும் பண்ணலாம், அல்லது பிசி மட்டும் பண்ணலாம், ஏசி இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இதில் இரண்டில் ஏதாவது செய்யலாம் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் 4. இப்பொழுது சப்செக்ஷன் 5 பார்ப்போம். If the property ordered to be attached consists of livestock, உயிரினங்களாக இருக்கின்ற போது, கால்நடையாக இருக்கின்ற போது, ஆர் is of perishable nature, அதாவது அழுகும் தன்மையுடையதாக அல்லது விரைவில் கெட்டு போகக்கூடியதாக அந்த தன்மையுடையதாக இருக்கின்ற போது, the court may if it thinks it expedient. இப்போ இந்த எக்ஸ்பீடியன்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த லீகலா வரும்போது 2 வார்த்தை கூட சேர்த்து பார்த்துங்க. எக்ஸ்பீடியன்ட் உகந்ததாக, அது பொருத்தமாக, அது உகந்ததாக, இதுதான் சரியாக இருக்கும், உகந்ததாக இருக்கும் சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்போ அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கும், சேம் ஸ்பெல்லிங் மாதிரி தெரியும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் எதுக்கு என்ன மீனிங்னு. இங்கே எக்ஸ்பிடிசியஸ் என்னது? விரைவாக. இது ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ சார் இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சலாம்னு சொன்னா, இங்க பாருங்க, எக்ஸ்பிடிஎன்டி ஏரு நோஸ் த்ரோட்டு, அது முகத்தில் இல்லைன்னா உகந்ததாக இருக்காது மனுஷனுக்கு, அப்படி ஞாபகம் வச்சலாம். இங்கே பாருங்க, எக்ஸ்பிடிசியஸ், டிசிஎஸ் போட சீக்கிரம் விரைவாக போக வேண்டும்,
டிசிஎஸ் அப்படின்ல, அப்போ விரைவாக இப்படி ஞாபகம் வச்சுனா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி தான் நான் எல்லா வார்த்தைகளையும் இப்போ அட்ரஸ் என்ன பண்ணுறது, ஏடி ட்ரெஸ் போட்டுங்கிறார் 2 டி வந்துடும். இப்போ நிறைய சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நினைவு வைத்து கொண்டால் இதெல்லாம் வந்து லீகல் வேர்ட்ஸ். கொஞ்சம் அந்த ஸ்பெல்லு இங்கே எக்ஸ்பீடியன்ட்டுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்பிடிசிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா மாறி போச்சு. விரைவாக நினைக்கின்ற போது நீதிமன்றம் நினைக்கும். அதனால் லீகல் வேர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வாறு தான் நம்ம நினைவு வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்போ ஆர்டர் இமிடியேட் சேல் thereof and in such case the proceeds of the sale shall கண்டிப்பாக avoid the order of church court. சர்ச் கோர்ட்னா அந்த உத்தரவு எந்த கோர்ட், அத்தகைய சர்ச்சுன்றது நிறைய பாருங்க. சர்ச்சுன்ற வார்த்தைலாம் வருகின்ற போதெல்லாம் இப்போ ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் பிறப்பித்தார். சர்ச் பர்சன்னா ஏற்கனவே அந்த யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபர். நான் சொல்ல விட்டா கூட நம்ம சர்ச்சுன்னு சொல்லும்போது சர்ச் பர்சன் அப்படின்னா ப்ரொக்ளைம் பண்ணுறது தான். அப்போ சர்ச் ஆர்டர்னா அத்தகைய உத்தரவு தான். சர்ச் கோர்ட்னா அந்த நீதிமன்றம், எந்த நீதிமன்றம் தான். அதனால் சர்ச்சுன்ற வேலையை எல்லாம் கூர்ந்து படிக்கணும். அது சர்ச்சுன்ற வார்த்தைலாம் இதுதான் புரியுதா. அதை தான் நம்ம ஏற்கனவே 530 இருக்குல்ல, 530 படிக்கும்போது பிஎன்எஸ்ல சர்ச் அப்பீல் சர்ச்சுன்னு இல்லை. அப்போ ஏற்கனவே பெண்டிங், அத்தகைய பெண்டிங்கு, அத்தகையன்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ இது அப்படியே நம்ம வழக்கம் போல ஒரு பட விளக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து லைஃப் ஸ்டாக் இது இன்னொன்று சொல்லலாம். ஏற்கனவே 47ல் அனிமல் இருந்தது. என்ன சொல்லியிருப்பாங்க அனிமல்னு? இதெல்லாம் அனிமல் சொன்னால் இதெல்லாம் அனிமல் சொல்லவே மாட்டாங்க, ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்க. எப்படி 22ல் மூவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இதெல்லாம் இம்மூவல் சொல்லிட்டு மூவல் சொல்லிட்டாங்கல்ல. அது மாதிரி லேண்டு, அதுக்கப்புறம் என்னது லேண்டு, அப்புறம் லேண்டோடு நிரந்தரமாக அந்த நிலத்தோடு நிரந்தரமாக இருக்கின்ற ஒவ்வொன்றும் அல்லது அந்த பில்டிங்கோட அட்டாச் ஃபேஸ்டண்டு ஒட்டப்பட்டுக்கின்றலாம் சொல்லியிருந்தோம். மீதிலாம் வந்து என்னது மூவல் சொல்லிடுவாங்க. அது மாதிரி இங்கே உயிர், அதாவது அனிமல் என்றால் என்னவென்றால் எனி லிவிங் கிரியேச்சர் அதர் தன் ஹியூமன் பீயிங், மனிதனை தவிர இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் சொல்லிட்டாங்க. சரி, இது எவ்வாறு இப்போ எங்குது சார்? அது விட்டுருங்க சார், ஐபிசி 18(6) போச்சு. இனிமேல் நமக்கு என்ன வேணும்? பிஎன்எஸ், பாரதிய நியாய சன்னிதா 2023 தான் இனிமேல் ஞாபகம் வரணும். அதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ அவுட் மெமரிக்கு பார்த்தீங்கன்னா 2ல் சப்ஸ்டிடியூஷன் 2ல் இருக்குது பிஎன்எஸ் 2023. இது எவ்வாறு சார் ஞாபகம் வச்சலாம்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இது வந்து ஏற்கனவே மெமரி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இங்கே வந்து அப்பப்போ நம்ம அதை வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீகால், ரெஃப்ரெஷ், ரிப்பிட்டேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் மெமரி. எக்ஸாம் எழுதுறோன்னா ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் ஏற்கனவே தெரியும், அதெல்லாம் நான் சொல்லு மறுபடியும் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, வாய்ப்பு வருதோ, அப்போல்லாம் அந்த வார்த்தை நம்ம ரீகால் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ பி ஏபிசி ஒரு மெமரி சொல்லியிருப்பேன் நான். ஏ பி என்னது? பீஸ்ட், மிருகங்கள். அப்போ விலங்கு, அப்போ சங்கம், கரடி, புலி, பாம்பு, அதெல்லாம் அப்படி வரலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் சொல்கிற பாருங்களேன், 2 + 2 4. அது 4 கால ஜீவனை ஏப்பா வதைக்கிற விலங்கு எல்லாம் எதில் நடக்கும்? 4 கால் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி நான் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது. இவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்போ லைஃப் ஸ்டாக்கு ஆகுங்க. இப்போ சப்போஸ் ஒரு பசுமாடோ இல்லை வந்து கோட் ஆடோ இந்த மாதிரியான விஷயங்களே அட்டாச்சியமாக இருக்கின்ற போது இதை எவ்வாறு சார் அட்டாச் பண்ணுறது? அப்போ எல்லாம் ஓட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? அப்படி இருக்கின்ற போது நீதிமன்றம் வந்து என்ன பண்ணும்? அது வந்து உகந்ததாக கருதுகின்ற போது, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். அது உகந்ததாக கருது என்ன பண்ணலாம்? இது வித்துடலாம். இந்த மாட்டையோ இந்த ஆட்டையோ என்ன பண்ணலாம்? விற்று விடலாம். சரி, அப்படி சப்போஸ் உடனடியாக இது விற்கணும்பா, இல்லைன்னா வேறு வழி கிடையாது. சப்போஸ் பெரிசபிள் ஐட்டமாக இருக்குது. இது வந்து பாருங்கள், எல்லாம் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் இங்கே தக்காளி, முள்ளங்கி, வெங்காயம், இதெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து 2 நாளைக்கு கட்டிடும் தக்காளி. வெங்காயத்தை என்ன பண்ணலாம்? அது ஒரு ஸ்டாக் வச்சுட்டு ஏசி ரூம் வைக்கலாம். எவ்வளோனா ஏசி ரூம் வச்சாலும் பெரிசபிள் ஐட்டம் அழியக்கூடியதாக, விரைவில் அது கெட்டு போகக்கூடியதாக இருக்கின்ற அந்த மாதிரியாக இருக்கின்ற பொருள்களை அல்ல சொத்துக்களை, பொருள் சொல்ல இங்கே சொத்துக்கள் தான் சொல்லணும், ஏன்னா ப்ராப்பர்ட்டி தான், அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே ஆஸ் பர் நம்பர் 85 படி. அப்போ அந்த மாதிரியாக சொத்தாக இருக்கின்ற போது அதை என்ன பண்ணோம்? விற்று பண்ணிடலாம். அவ்வாறு விற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? ஷல்லு தான். ஷல் ப்ரொசீட் என்றால் அந்த நீதிமன்றமானது தான் பிறப்பித்த அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதன்படி பின்பற்றி அந்த நடைமுறையின்படி அதை செயல்படுத்தல் வேண்டும் என்று சொல்கின்றதான் இந்த சப்செக்ஷன் 5. சப்செக்ஷன் 6 பார்க்க போகிறோம். என்னன்னா த பவர்ஸ், அதிகாரங்கள், டியூட்டிஸ், கடமைகள், அண்ட் லயபிலிட்டிஸ், கடப்பாடுகள் of a receiver appointed under this section shall
be the same as those of a receiver appointed under the Code of Civil Procedure Code 1908. எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா இந்த ரிசீவர் அப்பாயின்மெண்ட்டு சிபிசி 1908ல் ஆர்டர் 40 ரூல் 1 to ரூல் 5 சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது இது அப்படியே இதுக்கு ஒரு பட விளக்கம் தான், பார்த்தா தான் ஈஸியாக புரியும் நமக்கு, எதையும் விட்டுக்கூடாது. இப்போது இவர் தான் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வரைக்கும். அதாவது இந்த ப்ரொக்ளைம்டு அப்பாயின்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிலாம் அட்டாச் பண்ணிக்கிற போது 2-3 வழி இருக்குது. அதில் ஒன்று என்ன பண்ணுவோம், அப்போ இவரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். என்ன அது ரிசீவரை சொல்கிறது என்னது பெறுநர், அது பெறுநர் சொல்லுவோம். அப்பாயின்மெண்ட் இவர் மூலமாக அந்த இவனுடைய ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொன்னால, அவ்வாறு இவர் அட்டாச் பண்ண பிறகு இந்த பிரிவு படி 85 சப்ஜெக்ட் 6 படி இல்லைன்னா இந்த 85 படி இந்த பிரிவின் படி அப்பாயின்மெண்ட்னு சொன்னால் இவருக்கான அதிகாரங்கள் இருக்கின்றதுல, இதெல்லாம் அட்டாச் பண்ணுவதற்காக கொடுக்கின்ற அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவருக்கான கடமைகள் இருக்கிறதுல, அதே போல மற்றும் இவருக்கான கடப்பாடுகள் லைபிலிட்டிஸ் இருக்குது, கடப்பாடுகள் இருக்குதுல்ல, இது எல்லாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும், இது எதை ஒத்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால், இப்போ சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 இருக்குல்ல, அதில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ண சிவில் ப்ரொசீஜரில் அங்கேயும் அட்டாச் பண்ணிட்டு வருது இல்லை. அப்போ அவரை பண்ணுகின்ற போது சிபிசியில் ஆர்டர் 40 ரூல் 1 to 5ல் அப்பாயின்ட் பண்ணுறாங்கல்ல, அவருக்கு என்ன அதிகாரங்களும் என்ன கடமைகளும் என்ன கடப்பாடுகள் இருக்கின்றதோ அதே அதிகாரத்தை இந்த பிரிவு செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 23 அப்பாயின்ட் பண்ணுகின்ற இந்த ரிசீவருக்கும் அப்படியே இருக்கும் என்று சொல்வதுதான் இந்த சப்செக்ஷன் 6. இப்போ இந்த பிரிவு 85 பார்க்குறோம்ல, இதற்கு தொடர்புடைய பிரிவுகள் எந்தெந்த சட்டத்தில் என்னென்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். முதல்ல பார்த்தா சிபிசி 1908 சிவில் ப்ரொசீஜர் கோட், உரிமையியல் நடைமுறை சட்டம். சரி, இப்போ ஆர்டர் 40 ரூல் 1 to ரூல் 5 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர், அந்த பேணுனர் அல்லது அந்த அதையெல்லாம் செட்டில் பண்ணி அதில் அட்டாச் பண்ணுறல, அதுக்காக ஒரு ரிசீவரை நியமனம் செய்தல் பற்றி சொல்கிறது. செக்ஷன் 49 என்ன சொல்கிறது என்று சொன்னால், அட்டாச்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி, பங்குதாரருடைய சொத்து இருக்குதுல்ல, அதை அட்டாச் செய்வதை பற்றி சொல்கிறது. அடுத்து போக்சோ ஆக்ட் 2012 வாங்க, செக்ஷன் 37ல் ப்ரொவைடட் இருக்குல்ல. இப்போ நம்ம இஷ்யூவன்ஸ் ஆஃப் கமிஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் சைல்டு அட் பிளேஸ் அதர் தேன் கோர்ட், நீதிமன்றம் அல்லாத வேறு இடத்தில் அந்த குழந்தையை என்ன பண்ணும், அதாவது விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கமிஷனுக்கு இஷ்யூ பண்ண கமிஷன் ஆணையம் வாங்கணும். ஏன் இங்கே கமிஷன் எப்படி சார் தொடர்பு சொன்னால் அந்த ரிசீவர் அங்கே, இங்கே கமிஷன். ஓகேவா? சரி, இப்போ பிஎன்எஸ் 2023 பாரதிய நியாய சன்னிதா, இந்த சட்டத்தில் எங்கே சொல்லப்பட்டது, செக்ஷன் 2ல் 28. இது பப்ளிக் சர்வெண்ட். எப்படி சார் பப்ளிக் சர்வெண்ட் ரெலவெண்ட் அப்படின்னா, ரிசீவர் ஆல்சோ கம்ஸ் அண்டர் பப்ளிக் சர்வெண்ட், பொது ஊழியர் அவரும் வருகிறார். ஏற்கனவே 21 ஐபிசியில் இருந்தது. இப்போ சார் இது எவ்வளோ ஞாபகத்தோடு சொன்னால், இப்போ 8 இதை மட்டும் ஞாபகம் வச்சுனா 8 கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை 2 + 8 10 பப்ளிக் சர்வெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போது இது எல்லாமே பிஎன்எஸ்எஸ் 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதாவில் என்னென்ன பிரிவுகள் இருக்குதுன்னு சொன்னால், செக்ஷன் 165 பவர் டு அட்டாச் சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்பியூட் அண்டு டு அப்பாயிண்ட் ரிசீவர், அதாவது அந்த அட்டாச் பற்றுகை செய்வதற்கான அதிகாரத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அதுவும் ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவரை. செக்ஷன் 129 செக்யூரிட்டி ஃபார் குட் பிஹேவியர் ஃப்ரம் ஆபிச்சுவல் அப்பெண்டர், அது வழக்கமாக ஒரு குற்றவாளி இருக்கிறான்ல அவனை பற்றியும் இங்கே அந்த ப்ரொக்ளைம்டு அப்பெண்டர் சொத்தை அட்டாச் பண்ணலாம் சொல்லப்பட்டிருக்கும். செக்ஷன் 86 பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ்ல 2020 புதியதாக சேர்க்கப்பட்டிருக்குது. சிஆர்பிசி 1973 இது இல்லை. என்னவென்றால் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ரொக்ளைம்டு பர்சன், தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நபரிடமிருந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் மற்றும் அவனுடைய சொத்துக்களை பற்றுகள் செய்தல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 107 பாருங்க, அட்டாச்மெண்ட் ஃபர்ஃபிச்சர் ஆர் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பற்றுகை செய்தல் அல்லது பறிமுதல் செய்தல் அல்லது மீண்டும் அதை பெறுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 319 to 336 என்ன சொல்லப்படுது, கமிஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், சாட்சிகளை விசாரணை செய்வதற்காக ஆணையம் அமைத்தல் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 356 இதுவும் சிஆர்பிசியில் இல்லை. இப்போ புதிதாக வந்திருக்கின்ற
பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா 2023 சேர்க்கப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறது என்றால், என்கொயரி, ட்ரையல் ஆர் ஜட்ஜ்மெண்ட் இன் அப்சென்ஷியா ஆஃப் ப்ரக்ளைம்டு பர்சன். இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து அதாவது தேடப்படும் குற்றவாளியாக என்னை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் என்னுடைய ஒரு வழக்கு வந்து நீதிமன்றம் நடைபெற்று வருகின்றது. அப்படி வருகின்ற போது நான் இல்லாமலேயே ஒரு பரிசீலனை செய்ய முடியுமா என்றால் முடியும். நான் இல்லாமையே வழக்கு விசாரணை நடத்தலாம். சாட்சியெல்லாம் விசாரிக்கிறாங்க, பிபி வந்து சீப் எடுக்கிறாரு, என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜி கேள்விக்காரு, எல்லாம் வழக்கே நடக்குது. அப்படி நடத்த முடியுமா? வழக்கு விசாரணைனா நடத்த முடியும். எல்லாம் முடிச்சிடுறாங்க. நானே இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டே வழங்க முடியுமானா வழங்க முடியும். ஒரு ப்ரக்ளைம்டு அப்பண்டர், தேடப்படும் குற்றவாளி இல்லாமலேயே அந்த வழக்கினுடைய என்கொயரி, ட்ரையல், ஜட்ஜ்மெண்ட்டும் வழங்கலாம் என்று சொல்வதுதான் இந்த 356 ஆஃப் BNSS 2023. இவ்வாறாக நாம் ஒவ்வொரு பிரிவையும் படிக்கின்ற போதே அதை கேள்வி பதிலாக நாமே எதையுமே நாமே செய்கின்ற போது அது நமக்கு நாமே எப்போவுமே அது மனதில் அப்படி ஆழமாக பதிஞ்சிடும் பண்ணி. அதே போல் நாம் இதனுடைய தொடர்புடைய பிரிவுகளை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பல பிரிவுகளை இப்போ சொல்லுவோம்ல, தனித்தனியாக இருக்கும்போது என்ன பண்ணும், அப்படி தேடணும். ஆனால் அனைத்தையும் எல்லா ரோஜா பூக்களையும் பார்க்கும்போது அது மலர் கொத்துன்றல்ல, அந்த கொத்து மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்கும். இவ்வாறாக நீங்களும் பயிற்சி செய்து தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.